ரீசெண்டாக நாங்கள் கோயிலூரில் இருக்க சர்ச்சுக்கு போனதாக வீடியோ போட்டிருந்தேன்ல. நான் கூட சொல்லியிருந்தேன்ல, ஜீசஸோட மெமரபிள் பிளேஸ் ஒன்று இருக்குது, அங்கே போகலான்ட்டு. ஸோ அந்த வீடியோ தான் இது. சர்ச்சிலேருந்து கரெக்டாக ரைட் சைடு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அங்கே வந்து ஜீசஸோட வாழ்க்கையோட வரலாற்றை ஒரு ஃப்ரேம்லேயும் ப்ரோட்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஃப்ரேமும் ஒரு ஸ்டோரி சொல்லுது. பட் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரேமும் பார்க்க ரொம்பவே தத்ரூபமாக ரொம்பவே அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச இந்த இடம் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இடமா தான் இருக்கும். எனக்கு இங்கே யாரையும் தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நான் அவங்கக்கிட்டையாவது கேட்டு என்னென்னு தெரிஞ்சிருப்பேன். எனக்கு வேறு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. பார்க்க பிளேஸ் நல்லா இருந்தது. அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது வரையும் அங்கே யாரும் எதுவும் சொல்லலை. எல்லாருமே அங்கே வந்தவங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டாச்சுவும் எனக்கு பிடிச்சிருக்குங்க, இதையாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போகலாம் போல இருந்தது. ஓவராலாக அன்றைக்கி டே ஃபுல்லாக ஒரே என்ஜாய்ஃபுல்லாக தாங்க இருந்தது. தெரியாத இடத்துக்கு, தெரியாதவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறோம் அப்படின்ற ஃபீலே இல்லாமல் ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களும் நல்லா பேசினாங்க. திருவிழாக்கு போய்ட்டு திருவிழா கண்ணாடி வாங்காமல் எப்படி, அதனால் என் பொண்ணு ஒரு கண்ணாடி வாங்கியிருந்தா. அப்புறம் என்னோடய சிஸ்டர் எனக்கு ஒரு கண்ணாடி கிஃப்ட் பண்ணியிருந்தா. எல்லாம் முடிச்சுட்டு போகிற வழியில் மேடமுக்கு பிளேயிங் ஏரியா பார்த்துட்டாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி தேர் திருவிழாவுக்கு போயிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே போனாலும் என் பொண்ணு என் அப்பா அம்மா கையை பிடிச்சி ஒரு வாக்கிங் போயிடுறேன். நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா பாய்.